என் பெயர் ராமநாதன். எனக்கு திருமணமாகி சில வருடங்கள் ஆகிறது. இதுவரை எனக்கு குழந்தை இல்லை. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. தற்சமயம் அப்பாவின் சொந்த வியாபாரத்தை கவனித்து வருகிறேன். 2 வருடங்களுக்கு முன்புதான் அம்மா இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார். அவரால் சரியாக பேசக்கூட முடியாது. அப்பாவை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை என் மனைவி பார்த்து கொண்டாள். எனது மனைவி வேறு யாருமல்ல, அப்பாவின் சொந்த சகோதரியின் மகள். என் மனைவி என் அப்பாவை நல்லபடியாகவே கவனித்து வந்தாள். அவருக்கு பணிவிடை செய்வது, நேரத்திற்கு மருந்து கொடுப்பது என எல்லா பொறுப்புகளையும் அவளே ஏற்றுக்கொண்டாள். என் மனைவிக்கு அவளுடைய மாமா மீது மிகுந்த பாசம் இருந்தது. அப்படித்தான் நானும் நம்பினேன். அப்பாவை கவனிக்க ஆள் இருப்பதால் நான் எனது வியாபாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். நான் நினைத்தது போலவே வியாபாரமும் வளரத் தொடங்கியது. அப்பாவும் ஏற்கனவே தனது பங்கிற்கு வியாபாரத்தை நல்லபடியாகத்தான் வைத்திருந்தார். எங்களுக்கு பணம் என்று எந்த குறைவும் இல்லை. சொல்லப்போனால் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே அப்பாவை காணும் பொழுதெல்லாம் எனக்குள் ஒரு தயக்கம் ஏற்படும். எனது அப்பா எதையோ என்னிடம் சொல்வதைப் போல உணர்ந்தேன். என்னை பார்த்தாலே அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் தானாகவே வெளியேறும். அவரால் எதுவும் பேச முடியாததால் தான் தந்தை கவலைப்படுகிறார் என்று நினைத்தேன். ஆனால் அவரின் இந்த நடவடிக்கையை பார்க்கும் பொழுது அவர் என்னிடம் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார் என்று புரிந்தது. அவரிடம் நேரத்தை செலவிட நினைத்தால் கூட எனக்கு முன்பாகவே எனது மனைவி அப்பாவின் அருகில் வந்து நிற்பாள். அவளை பார்த்ததும் அப்பா அமைதியாகி கண்களை மூடிக்கொண்டு உறங்குவதைப் போல இருந்து விடுவார். இதை பற்றி நானும் மனைவியிடம் கூறினேன். அதற்கு அவளோ, மாமாவை நினைத்து நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அவரை நன்றாகவே நான் கவனித்துக் கொள்கிறேன். அவருக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. அவருக்கு அவரின் உடல்நிலையை நினைத்துத்தான் கவலைப்படுகிறார். மற்றபடி வேறொன்றும் இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வியாபாரத்தை கவனியுங்கள் என்றாள். நானும் அவளின் பேச்சை கேட்டு அமைதியாகிவிட்டேன். ஆனாலும் எனக்குள் இருந்த சந்தேகம் மட்டும் விலகவே இல்லை. என்ன செய்வதென்று புரியாமல் சில நாட்கள் வரை குழம்பி தவித்தேன். ஒரு நாள் காலை நான் மனைவியிடம், அத்தை உன்னை பார்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார். அடிக்கடி உன்னை பற்றியே விசாரித்து கொண்டிருக்கின்றார். நீ ஒன்று செய். இப்பொழுது கிளம்பி சென்றுவிட்டு நான் சாயங்காலம் வருவதற்கு முன்னால் வந்துவிடு. அப்பாவை பற்றி கவலைப்படாதே. அவர் அப்படியே இருக்கட்டும். நானும் அலுவலகம் சென்று வந்து விடுகிறேன். பிறகு அவரை பார்த்து கொள்ளலாம் என்றேன். நான் கூறியதை கேட்டு மனைவியும் சந்தோஷமடைந்தாள். உண்மையில் நான் அலுவலகம் செல்கிறேன் என்று அவள் நம்ப வேண்டும். அதற்காக அவளை முதலில் அவளின் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டேன். அத்தையின் வீடும் அதே ஊரில்தான் இருந்தது. மனைவியை விட்டுவிட்டு சிறிது நேரத்தில் நான் மட்டும் வீட்டிற்கு திரும்பவும் வந்தேன். அங்கு சென்று பார்க்க அப்பா இந்த முறையும் என்னை பார்த்து கண் கலங்கி கொண்டிருந்தார். என்ன சொல்ல வருகிறார் என்று புரியாமல் அவரையே பார்த்து அவரின் அருகிலேயே அமர்ந்து கொண்டேன். பிறகு சிறிதாக யோசனை வரவே ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்து, இதில் நீங்கள் நினைப்பதை எழுதுங்கள். பிறகு நான் படித்துக் கொள்கிறேன் என்று கூற அவரும் அதை வாங்கி சிரமப்பட்டு எழுதத் தொடங்கினார். வாய் பேச முடியவில்லை என்றாலும் கைகளும் கால்களும் சற்று வேலை செய்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் பலவீனத்தின் காரணமாக எழுந்து நடக்க முடியாததால் படுத்தேதான் கிடப்பார். வெகு நேரமாக அப்பா எழுதி கொண்டிருந்தார். அவர் என்ன எழுதுகிறார் என பார்ப்பதற்காக நானும் ஆவலாக காத்திருந்தேன். ஒரு கட்டத்தில் அவரும் எழுதி முடித்து என்னிடம் அழுது கொண்டே கொடுக்க நான் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதை படித்து முடித்தவுடன் அதிர்ந்து போனேன். காரணம், அதில் அனைத்து விஷயங்களும் எழுதியிருந்தது. அதை படித்து முடித்தவுடன் எனக்கு அதிர்ச்சி மட்டுமே இருந்தது. அவர் எனது அம்மாவை பற்றி நிறையவே எழுதியிருந்தார். எனது அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். கருணைக்கு ஒரு உருவம் உள்ளது என்றால் முதலில் நான் எனது அம்மாவைத்தான் சொல்வேன். அந்த அளவிற்கு இலகிய மனம் படைத்தவர். அப்படிப்பட்ட எனது அம்மாவை என் தந்தைக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது. ஏன் எனது அம்மாவை வெறுக்கிறார் என்று அந்த வயதில் எனக்கு புரியவும் புரியாது. என் அம்மாவிடம் எந்த குறையும் இல்லை. அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார். என் தந்தையை விட 10 வயது இளையவர். மிகவும் நல்லவர். எப்பொழுதும் கடவுள் பக்தி என்று அவரின் முகத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இருந்தாலும் என் தந்தைக்கு அவர் மேல் வெறுப்பு மட்டுமே அதிகமாக இருந்தது. என் அம்மாவை பார்த்தாலே அவர் எரிந்து விழுவார். அவர் அம்மாவிடம் மட்டும் அப்படி நடந்து கொள்ளவில்லை. சிறுவயதில் என்னிடமும் கூட அப்படித்தான். எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. அப்பாவுடன் ஊர் சுற்ற வேண்டும், அவர் என்னிடம் பாசமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை.
அவர் அம்மாவிடம் எப்படி கோபத்துடன் நடந்து கொண்டாரோ அதை போலத்தான் என்னிடமும் நடந்து கொள்வார். சிறுவயதில் அவர் முன்னால் பேசக்கூட எனக்கு தைரியம் இல்லை. அவரை வீட்டிற்குள் பார்த்தாலே கை கால்கள் தானாகவே நடுங்கும். அவருடைய முகத்தில் எங்களுக்காக வெறுப்பு மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் எனக்காக அவர் செய்த ஒரே ஒரு உதவி என்னவென்றால், எனது படிப்பிற்காக அவர் நிறையவே செலவு செய்தார். அந்த நகரத்திலேயே இருக்கும் நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்கவும் வைத்தார். அவரிடம் பணம் என்று எந்த குறைவும் இல்லை. ஆனாலும் எனது அம்மாவிற்கு என்று அவர் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ததில்லை. இதை பற்றி அம்மாவிடமே பலமுறை கேட்டிருக்கின்றேன். அப்பா ஏன் நம்மிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று. ஆனாலும் அப்பொழுதெல்லாம் அம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அவர் நம்மை நன்றாகத்தான் கவனித்துக் கொள்கிறார். நீ எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே, உனது படிப்பை மட்டும் கவனி என்று தட்டி கழித்து விடுவார். அம்மா எப்பொழுதுமே அப்பாவை பற்றி என்னிடம் குறை சொன்னதே இல்லை. எனக்கும் பலமுறை தோன்றும், அப்பா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று. அவர் எங்களிடம் சிரித்து பேசியது கூட கிடையாது. நிறைய பணம் இருந்தும் எங்களுக்கென்று நல்ல நாட்களில் எதுவுமே செய்ததும் கிடையாது. அப்பா வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் அம்மாவின் முகத்தில் பயம்தான் இருக்கும். எனக்கு அந்த வயதில் எதுவும் தெரியவில்லை என்றாலும் என்னால் ஓரளவு புரிந்து கொள்ளவும் முடிந்தது. சிறிய விஷயம் என்றாலும் அப்பா அம்மாவை அசிங்கமாக திட்டுவதும் அவரை அடிப்பதுமாகவும் இருந்தார். எனக்கும் சற்று வயது அதிகமாக எனது தந்தையின் வெறுப்புக்கான உண்மையான காரணம் புரிந்தது. அதற்கு ஒரே ஒரு காரணம் எனது அத்தைதான். அவர்தான் தனது அண்ணனின் மனதில் விஷத்தை விதைத்துள்ளார். எனது அம்மாவை அப்பா திருமணம் செய்த நாளிலிருந்து அத்தை எனது அப்பாவிடம், நீ அவ்வளவு அழகாக இல்லை, ஆனால் உனது மனைவி நல்ல அழகாகவும் இளம் வயதாகவும் இருக்கின்றாள். உன்னை போல ஆண்களை இளமையான பெண்களுக்கு பிடிக்காது. உன் மனைவியும் அதற்கு விதிவிலக்கல்ல. அவள் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்று விடுவாள். அதனால் உனது மனைவியை இப்பொழுதிருந்தே கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். அவளுக்கு பணத்தை செலவு செய்யாதே. அப்பொழுதுதான் அவள் உனக்கு அடங்கியே இருப்பாள். உன்னை பார்த்து பயமும் கொள்வாள். பணம் இல்லாததால் உன்னை ஏமாற்றிவிட்டு செல்ல பயப்படுவாள். நீ அவளை உன் மனதில் இடம் கொடுத்து தலையில் வைத்து கொண்டாடினால் அவள் உன்னை காலில் போட்டு மிதித்துவிட்டு நமது குடும்பத்தின் மரியாதையை கெடுத்து விடுவாள். ஆரம்பத்திலேயே அவளுடன் கண்டிப்பாக நடந்து கொள் என்று அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்பாவின் மனதை கெடுத்து வைத்திருந்தார். அத்தை சொன்னது போலவே எனது அப்பா ஒன்றும் அழகில்லாதவர் அல்ல. சற்று நிறத்தில் கருப்பாக இருப்பார், அவ்வளவுதான். இருந்தாலும் அவரின் மனதில் தான் ஒரு அழகில்லாதவன் என்ற தாழ்வு மனப்பான்மையை அதிகமாகவே விதைத்திருந்தார் அத்தை. இதனால்தான் அம்மாவை வெளியில் எங்கும் அழைத்து செல்வது கிடையாது. அப்படி அழைத்து சென்றால் வெளியில் உள்ளவர்கள் கேலி செய்வார்களோ என்று நினைத்து அம்மாவை வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்தார். அம்மாவிற்கும் அப்பாவை நினைத்து நிறைய கவலைகள் இருந்தது. தன்னோடு அன்பாக நடந்து கொள்ள மாட்டாரா என ஏக்கமும் இருந்தது. அது அவரின் கண்களில் தெரியும். எனக்கும் விபரம் தெரிய ஆரம்பித்தவுடன் பலமுறை அம்மாவிடம் கேட்டதுண்டு, இப்படிப்பட்ட மனிதரோடு ஏன் நாம் வாழ வேண்டும்? நாம் தனியாக சென்று எங்கேயும் பிழைத்து கொள்ளலாம். வீட்டை விட்டு வந்து விடுங்கள், உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என ஆறுதல் கூறுவேன். அப்பொழுதெல்லாம் அம்மா ஒரு சிறிய புன்னகையோடு எனது பேச்சை தட்டி கழித்து விடுவார். ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்பா அம்மாவை திட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பா அம்மாவை, நீ வேறு யாருடனும் தொடர்பில் இருந்தாயா என மோசமான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார். என்னால் அதற்கு மேல் அவரின் பேச்சை தாங்க முடியவில்லை. அம்மாவும் அவரிடம் அழுது கொண்டிருந்தார். நான் அப்பொழுது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். எனக்கும் கோபம் தலைக்கேறி அப்பாவிடம், நீங்கள் ஒரு மோசமான மனிதர். எனது அம்மாவை போன்ற பெண்ணை வைத்து குடும்பம் நடத்துவதற்கு தகுதி இல்லாத ஆள். இனிமேலாவது மனிதனாக நடந்து கொள்ளுங்கள். இதற்கு மேலும் உங்கள் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கத்தத் தொடங்கினேன். எனது கோபத்தை பார்த்து அப்பாவும் கோபப்பட ஆரம்பித்தார். என்னை அடிப்பதற்காக கைகளை ஓங்க நானும் சற்றும் யோசிக்காமல் அவரின் கைகளை பிடித்து நிறுத்தினேன். நான் அப்படி நடந்து கொள்வேன் என்று அவரே எதிர்பார்க்கவில்லை. அவரின் அதிர்ச்சி அவரின் முகத்திலேயே தெரிந்தது. பிறகு ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்று விட்டார். அத்தையும் அருகில்தான் நின்றார். அவர் அப்பாவிடம், பாருங்கள் அண்ணன், உங்கள் மனைவி பேச முடியாமல் உங்கள் பையனை வைத்து அவனிடம் தூண்டிவிட்டு உங்களிடமே எதிர்த்து பேச வைக்கின்றாள். எனக்கு இது முன்பே தெரியும், இப்படி ஏதேனும் நடக்கும் என்று. இனிமேல் நீங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சம்பாத்தியத்தில் உடம்பை வளர்த்துவிட்டு இருவருக்கும் திமிரை பாருங்கள். இதை இப்படியே விட்டுவிடாதீர்கள் என எனது அப்பாவை இன்னும் கோபப்படுத்தி கொண்டிருந்தார்.
நானும் கோபமாக அத்தையிடம், நீங்கள் உங்களது வேலையை பாருங்கள். எவ்வளவு நாள் இப்படியே இருக்கப் போகின்றீர்கள்? உங்களுக்கு எங்கள் வீட்டில் என்ன வேலை? நீங்கள் சென்று உங்கள் குடும்பத்தை பார்த்தால் போதும். எங்கள் குடும்பத்தை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று கத்த, அவரும் அமைதியாக அப்பாவின் முன் அழுவதைப் போல நடித்துக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார். நானும் ஒரு முடிவில்தான் இருந்தேன். இன்று என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று. ஆனால் அம்மாதான் மிகவும் பயந்து விட்டார். எங்கே அத்தையின் பேச்சைக் கேட்டு அப்பா எங்களை வீட்டை விட்டு அனுப்பி விடுவாரோ என்று. ஆனால் அவர் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. அமைதியாக நின்ற அப்பாவும் சிறிது நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பிச் சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு கூட அம்மா என்னிடம், ஏன் அப்படி நடந்து கொண்டாய்? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே என்று அறிவுரை மட்டுமே கூறிக்கொண்டிருந்தார். அதன் பிறகு சில நாட்கள் வரை அப்பா எங்களிடம் எதுவுமே பேசவில்லை. எனக்கும் சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது. அப்பாவால் இனி அம்மா கஷ்டப்பட மாட்டாள் என்று. ஆனாலும் அத்தை வீட்டிற்கு வருவதை தடுக்க முடியவில்லை. அப்படி வந்தாலும் அம்மாவிடம் சிறு சிறு சண்டைகளை போடத்தான் செய்தார். அப்பொழுதெல்லாம் அப்பாவிடம் முறையிட்டால் கூட அவரும் எதுவும் கேட்பதில்லை. ஏனெனில் அவருக்கு தெரிந்து போனது, இனிமேல் அம்மாவை திட்டினால் நான் அவருடன் சண்டையிடுவேன் என்று. பிறகு நானும் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். 2 வருடங்கள் வரை அமைதியாக சென்றது. நானும் கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருந்தேன். இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து அப்பா மீண்டும் பிரச்சனையை தொடர ஆரம்பித்தார். இந்த முறை சற்று வித்தியாசமாக. ஒரு நாள் அப்பா என்னையும் அம்மாவையும் அழைத்து அமர வைத்து என்னிடம் பேச ஆரம்பித்தார். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீ என் சகோதரி மகளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் தான் இனிமேல் நீயும் அம்மாவும் இந்த வீட்டில் இருக்க முடியும். உனக்கு விருப்பமில்லை என்றால் இப்பொழுதே சொல்லிவிடு. உனது அம்மாவை இப்பொழுதே விவாகரத்தும் செய்து விடுகிறேன். அவளை அழைத்து கொண்டு நீ எங்கேயாவது சென்று விடு. எனது மூஞ்சில் முழித்து விடாதீர்கள். இந்த பணமும் சொத்தும் நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது. அதை யாருக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது என்று நான் தான் முடிவு செய்வேன். உனக்கு இந்த சொத்துக்கள் வேண்டுமென்றால் நான் சொல்லும்படித்தான் நடக்க வேண்டும். உனது அம்மாவிற்கும் உனக்கும் நன்றாகவே தெரியும், நான் சொன்னால் செய்வேன் என்று. நாளை இதற்கான முடிவு தெரிய வேண்டும். அப்படி மறுத்தால் இப்பொழுதே கிளம்பிச் சென்று விடுங்கள். என்னிடம் கருணையை எதிர்பார்க்காதீர்கள். நான் நன்றாக யோசித்துதான் இந்த முடிவிற்கு வந்துள்ளேன். அதன் பிறகு உங்களின் இஷ்டம் என கூறிவிட்டு சென்று விட்டார். எனக்கும் சரி, எனது அம்மாவிற்கும் சரி, என்ன சொல்வதென்று புரியவில்லை. இவ்வளவு நாள் வரை அமைதியாக இருந்த அப்பா ஏன் மீண்டும் திடீரென மாறிப்போனார் என்று எங்களுக்கும் ஓரளவு புரிந்தது. அதற்கு காரணமும் அத்தைதான். அத்தையின் மகள் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படித்து வருகிறாள். அவளின் படிப்பு செலவு அனைத்தையும் அப்பாதான் கவனித்து வருகிறார். அத்தையின் கணவர் சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். அதன் பிறகு அத்தைக்கு தேவையான அனைத்து பண செலவுகளையும் அப்பாதான் கவனித்து வருகிறார். அப்பாவின் இந்த நடவடிக்கையை பார்த்து அம்மாதான் பெரிதும் கவலைப்பட்டார். நானும் அம்மாவிடம், அப்பா சொல்வதைப் போல எதுவும் கேட்க வேண்டாம். நான் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்கிறேன். உங்களை என்னால் நல்லபடியாக பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் என்னுடன் வந்து விடுங்கள். நான் உங்களை வைத்து காப்பாற்றுகிறேன் என ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் அம்மா அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார். அம்மா என்னிடம், உன்னை நம்பி வருவதில் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் இந்த வயதில் விவாகரத்து என்பது எந்த ஒரு பெண்ணுக்கும் நேரக்கூடாது. அதுவும் உனது அப்பாவை பற்றி உனக்கு நன்றாகவே தெரியும். விவாகரத்து என்றால் அவர் மோசமான காரணங்களை கூறவும் தயங்க மாட்டார். என்னை வேறு யாருடனையாவது சேர்த்து வைத்துதான் விவாகரத்தும் கேட்பார். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு நான் இறந்து போவதே மேல். அப்படி ஒருவேளை நான் இறந்தால் கூட கௌரவமாக இறப்பதற்குத்தான் ஆசைப்படுகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேள். உனது அத்தை வேண்டுமானால் இப்படி ஒரு மோசமான குணத்தில் இருக்கலாம். ஆனால் அவரின் மகள் சற்று நல்ல குணமுடையவள். அவளை நீ திருமணம் செய்து கொள். நீ அவளை நல்லபடியாக பார்த்து கொண்டால் உன்னையும் சரி என்னையும் சரி நல்லபடியாக அவள் கவனித்துக் கொள்வாள். எனக்கு இந்த வீட்டை விட்டு கெட்ட பெயருடன் வெளியேறுவதற்கு விருப்பமில்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேள். அப்பா சொல்லும்படி அவளையே திருமணம் செய்து கொள் என்று அழுது கொண்டே கூறிக்கொண்டிருந்தார். எனக்கும் அவரின் நிலைமை புரிந்தது. அவர் அழுவதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானும் என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி தவித்தேன். எனக்கு சொத்தின் மீதோ பணத்தின் மீதோ எந்த ஆசையும் இல்லை. அப்பொழுது இருந்த மனநிலையில் என்னுடைய ஒரே குறிக்கோள் எனது அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே.
நான் பல மணி நேரம் யோசித்து அம்மாவிற்காக சரி என்று அந்த திருமணத்திற்கும் சம்மதித்தேன். எனது சம்மதத்தை கேட்டு அம்மாவும் என்னிடம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதே, உனக்காக நான் இறைவனிடம் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன், அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று ஆறுதல் கூறினார். அடுத்த சில நாட்களிலேயே அப்பா ஆசைப்பட்டது போல திருமணமும் நடந்து முடிந்தது. திருமணம் ஆனாலும் கூட எனக்கு அத்தையின் மகள் மீது எந்த விருப்பமும் உண்டாகவில்லை. பல நாட்கள் வரை அவளை தவிர்த்துதான் வந்தேன். இது அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஒரு நாள் என்னை அழைத்த அம்மாவும், மகனே, நீ உனது மனைவியிடம் அப்படி நடந்து கொள்ளாதே, உனது அப்பா செய்யும் அதே தவறைத்தான் நீயும் செய்கிறாய், உன்னை நம்பி வந்தவளை களங்கப்படுத்தாதே, அவளுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய், அப்படி நீ செய்யவில்லை என்றால் உனக்கும் உனது அப்பாவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, உன்னுடைய குழந்தை குட்டிகளை பார்க்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய ஆசைகளை புரிந்து கொள்வாய் என நினைக்கின்றேன், எனக்கு இருக்கும் ஒரே ஆதரவு நீதான், என்னை நீ ஏமாற்றி விடாதே என்றார். நானும் நிறைய யோசித்து பிறகு அம்மா சொல்வதும் சரிதான் என்று புரிந்து கொண்டேன். அம்மாவிற்காக மனதை மாற்றிக்கொண்டு மனைவியுடனும் சந்தோஷமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். எங்களின் வாழ்க்கையும் நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அவரின் மறைவுதான் என்னை வெகுவாக பாதித்தது. அவரை நினைத்து பல நாட்கள் வரை அழுது கொண்டிருந்தேன். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? நான் அழுவதால் அவர் திரும்பவும் வரப்போவதில்லை. அம்மாவின் மரணத்திற்கு பிறகுதான் அப்பாவின் நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்தது. எப்பொழுதும் கோபத்துடன் திரிந்து கொண்டிருக்கும் அவர் இப்பொழுதெல்லாம் அமைதியாகவே காணப்பட்டார். அவர் அதிகாரம் செய்யும் ஒரே ஒரு ஜீவன் எனது அம்மா மட்டுமே. ஆனால் அதற்கும் இப்பொழுது வழி இல்லை. அப்பா அடிக்கடி தன்னையும் மறந்து அம்மாவின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருப்பார். பிறகு சுதாரித்து கொண்டு சில நிமிடங்கள் வரை அமைதியாக அப்படியே அமர்ந்து விடுவார். இதை நானே சில தடவை பார்த்ததுண்டு. அம்மாவின் புகைப்படத்தை பார்த்தும் தனக்குள்ளாகவே ஏதோ புலம்பிக் கொண்டிருப்பார். அதை நான் பார்க்கும் பொழுது கோபமாகத்தான் வரும். அவர் இருக்கும் காலங்களில் அவரிடம் அன்பாக பேசியது கூட கிடையாது. ஆனால் அவர் இல்லாததை நினைத்து வருத்தப்படுகிறாரே, இவர் என்ன மனிதர் என்று திட்டதான் தோன்றும். இருந்தாலும் நானும் அமைதியாக இருந்து விடுவேன். பிறகு அப்பாவின் வியாபாரத்தையும் நானே கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். அப்பா முன்பு போல இல்லை. அவரிடம் நிறைய மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்தது. எப்பொழுதும் அமைதியாகவே காணப்பட்டார். எதையோ வெகு நேரமாக யோசித்துக் கொண்டிருப்பதைப் போலவே தோன்றும். அத்தையிடம் கூட அவர் சரியாக பேசுவது கிடையாது. ஒரு நாள் அப்பா இரவு படுத்தவர்தான். அதன் பிறகு விடியற் காலை சென்று பார்க்க அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. அவரால் எழுந்து கூட நடக்க முடியவில்லை. நாங்களும் பதறிப்போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அங்கேயே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அவரால் பேசவும் எழுந்து நடக்கவும் முடியவில்லை. பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்ததால் ஓரளவு கை கால்களை மட்டுமே அசைக்க செய்தார். மற்றபடி அவருக்கு பேச்சு வரவில்லை. அவருக்கு வயதாகிவிட்டதால் சிகிச்சை அளித்தாலும் எந்த பயனும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். நாங்களும் அவரை வீட்டில் வைத்து கவனிக்க ஆரம்பித்தோம். அப்படித்தான் அந்த கடிதத்தை எழுதி கொடுத்தார். அந்த கடிதத்தில் எனது அம்மாவை பற்றி நிறையவே இருந்தது. அம்மாவிடம் எதற்காக அப்படி நடந்து கொண்டேன் என்றும், அவள் சென்ற பிறகு நான் எப்படியெல்லாம் துடித்து கொண்டிருந்தேன் என்றும் அப்பா எழுதி வைத்திருந்தார். அம்மாவிற்கு செய்த பாவத்திற்காக அவளிடம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியவில்லை. அவளுக்கு பதிலாக நீ என்னை மன்னித்து விடு என்று மன்னிப்பும் கேட்டிருந்தார். நானும் அப்பொழுதே அவரை மன்னித்தும் விட்டேன். வேறு என்ன செய்வது? எப்படி இருந்தாலும் அவர் எனது அப்பாதான். அதன் பிறகு அவர் எழுதியிருந்த விஷயங்கள் தான் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் அதில், நான் நினைத்தது போல உனது அத்தை அவ்வளவு நல்லவள் கிடையாது. அவளுக்கு ஆரம்பத்திலிருந்து எனது சொத்தின் மீது ஆசை இருந்து வந்துள்ளது. அதை நான் தான் புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அவளுக்கு என்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டுதான் இருந்தேன். இருந்தாலும் மொத்த சொத்தையும் அபகரிக்கவே நினைத்து கொண்டிருந்தாள் என்பது இந்த சில நாட்களாகத்தான் எனக்கு புரிந்தது. நான் படுக்கையில் விழுந்த பிறகு உனது அத்தை அடிக்கடி பார்க்க வருவாள். அப்பொழுது என்னிடம் அவள் மனதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கூறுவாள். அது அனைத்தும் அவள் உண்மையாக நினைக்கும் வார்த்தைகள். அவள் என்னிடம், அண்ணா, எனக்கு உங்களின் சொத்துக்கள் தான் வேண்டும். அதை வைத்துதான் எனது மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர முடியும். நீங்கள் நினைப்பது போல நானாக ஆசைப்பட்டு எனது மகளை உங்கள் பையனுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. உங்களின் சொத்துக்கள் மட்டும்தான் தேவைப்பட்டது.
அதற்காகத்தான் திருமணமும் நடந்தது. எனது மகள் ஏற்கனவே ஒரு பையனை விரும்பிக் கொண்டிருக்கின்றாள். அவனுக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை. இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லை. எனது மகள் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் பணமும் அவசியம். அது உங்களிடம் நிறையவே உள்ளது. எப்படியும் அது உங்கள் மகனுக்கு சென்றுவிடும். நீங்கள் இறந்த பிறகு அவனிடமிருந்து அதை எப்படி வாங்குவது என்றும் எனக்கு தெரியும். அனைத்து சொத்துக்களும் கிடைத்த பிறகு உங்கள் மகனை நாங்கள் எப்படி நடத்துகிறோம் என்று பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அவன் உங்களிடம் கஷ்டப்பட்டதை விட எங்களிடம்தான் அதிக கஷ்டப்படப் போகிறான். எனது மகள் அவளின் மனதிற்கு பிடித்தவனோடு திருமணம் செய்து கொள்ளத்தான் இவ்வளவு நாள் அவளும் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றாள். நாங்கள் நினைப்பது வெகு சீக்கிரமே நடக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்களாக செல்லவில்லை என்றாலும் உங்களை நாங்களே நல்லபடியாக அனுப்பி வைத்து விடுவோம். அதுவரை நிம்மதியாக இருந்துவிட்டு செல்லுங்கள் என உனது அத்தை அடிக்கடி கூறிவிட்டு செல்லுவாள். எனக்கும் அப்பொழுதுதான் அவளின் சுயரூபமும் மோசமான குருமும் தெரிய வந்தது. அப்பொழுதெல்லாம் உனது அம்மாவை நினைத்துதான் கவலையாக இருக்கும். எனது தங்கையின் பேச்சை கேட்டு அவளுக்கு எவ்வளவு என்னென்ன காரியங்கள் செய்து விட்டேன் என்று. உனது அம்மாவோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் நீ அப்படி இருந்து விடாதே. உனக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்த நானே சொல்கிறேன். உனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள். அவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாதே. ஒருவேளை அவளுக்கு நீ பாவம் பார்த்தால் நீதான் கடைசி வரையில் பைத்தியக்காரனாக தெரிய வேண்டும். அவளுக்கு தேவை உனது சொத்து மட்டுமே. அது கிடைத்துவிட்டால் உன்னை என்ன செய்ய வேண்டுமானாலும் தயங்க மாட்டார்கள். என்னால் முடிந்தவரை உனக்கு புரிய வைத்து விட்டேன். உனக்கு உனது அம்மாவிற்கும் செய்த துரோகத்திற்கு என்னை மன்னித்து விடுங்கள். பார்த்து கவனமாக இரு என அதில் எழுதியிருந்தது. நானும் அப்பா எழுதியதை பார்த்து கொண்டே அவரை பார்க்க அவரும் கண்களில் கண்ணீரோடு தலையாட்டி கொண்டிருந்தார். அவரால் அது மட்டுமே செய்ய முடிந்தது. ஆனாலும் எனக்கும் சிறிதாக சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. ஏனெனில் என் மனைவி நான் சந்தேகம் படும்படியாக எதுவுமே நடந்து கொண்டதில்லை. அது மட்டுமல்ல, என்னிடமும் திருமணமானவுடன் அன்பாகத்தான் நடந்து கொண்டாள். ஆனாலும் அப்பா சொல்வதையும் என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. நானும் நன்றாக யோசித்து எங்களின் அறைக்கு சென்று மனைவிக்கு சொந்தமான பீரோவில் ஏதேனும் தடயங்கள் கிடைக்கின்றதா என ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி பார்த்த எனக்கு அதிர்ச்சி மட்டுமே காத்திருந்தது. ஏனெனில் அங்கு நிறைய மாத்திரைகள் தென்பட்டது. அது அனைத்தும் குழந்தைகள் வராமல் தடுப்பதற்கான மாத்திரைகள். அது மட்டுமல்லாது அவள் முன்னாள் காதலனுடன் எடுத்துக்கொண்ட நிறைய புகைப்படங்களும் இருந்தது. இதை அனைத்தையும் அவள் மறைவாகத்தான் வைத்திருந்தாள். அதிலிருந்தே புரிந்து போனது அப்பா உண்மையைத்தான் சொல்லி இருக்கின்றார் என்று. நானும் என்ன செய்வதென்று புரியாமல் சிறிது நேரம் அப்பாவிடம் பேசி இருந்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். பிறகு சாயங்காலம் வரை காத்திருந்தேன். எப்பொழுதும் வரும் நேரத்திற்கு வீட்டிற்கு சென்று பார்க்க அங்கே மனைவி வந்திருந்தாள். அவள் எப்பொழுதும் போல எனது அப்பாவை கவனித்து கொண்டிருந்தாள். நானும் அவளிடம் எதுவுமே பேசவில்லை. எப்பொழுதும் போல நடந்து கொண்டேன். ஆனால் என் மனதிற்குள் ஒரு எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்திருந்தேன். விடியற்காலை எப்பொழுது உறங்கினேன் என்று தெரியவில்லை. நான் உறங்கிய சிறிது நேரத்தில் மனைவி அலறல் சத்தம் கேட்டது. நானும் என்னவென்று பார்க்க அப்பா இறந்து விட்டார் என்ற செய்தியை தெரிவித்தாள். நானும் அவரின் அருகே சென்று பார்க்க அவள் சொன்னது உண்மைதான். அப்பாவும் இறந்துதான் போயிருந்தார். நானும் அவரின் கைகளை பிடித்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன். போகும்பொழுது கூட எனக்கு நல்லது செய்துவிட்டுத்தான் சென்றிருந்தார். அப்பாவை நல்லபடியாக வழி அனுப்பி வைத்த பிறகு சில நாட்கள் வரை நான் அமைதியாக இருந்து யோசிக்க ஆரம்பித்தேன். நானும் ஒரு முடிவை எடுத்து விட்டேன். அதன்படி எங்களின் குடும்ப வக்கீலை அணுகி அவரிடம் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறி அப்பா எனக்காக எழுதிய கடிதத்தையும் பிறகு எனது மனைவியும் காதலனும் இருக்கும் புகைப்படங்களையும் காமித்து எனக்கு மனைவியுடன் விவாகரத்து வேண்டும் என்று கூற அவரும் எனது நிலைமையை புரிந்து கொண்டார். அப்பொழுதே விவாகரத்து கோரி நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். இதை பற்றி நானும் எனது அத்தையிடமும் எனது மனைவியிடமும் தெரிவிக்க முதலில் அதிர்ந்து போனார்கள். அவர்களுக்கு புரிந்து போனது. எல்லா உண்மையும் எனக்கும் தெரிந்து விட்டது என்று. அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நானும் அத்தையிடம், பாருங்கள் அத்தை, எனக்கு இப்பொழுதும் கூட உங்களின் மேல் எந்த கோபமும் இல்லை. அப்பாவிற்காக உங்களை மன்னித்து விட்டேன். ஆனாலும் இதற்கு மேலும் உங்களை நம்பி என்னால் உங்களின் மகளோடு வாழ முடியாது. அதற்காக எனது அப்பா சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது.
கடைசி காலத்தில் உங்கள் மகள் எனது அப்பாவை கவனித்துக் கொண்டதால் இந்த வீட்டை மட்டும் வேண்டுமென்றால் எழுதி தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு விவாகரத்தை கொடுத்து விடுங்கள். இல்லையென்றால் அதுவும் கிடைக்காது என பேசி பார்த்தேன். ஆனால் அத்தை அதற்கு சம்மதிக்கவில்லை. காரணம், எனது அண்ணன் சம்பாதித்த சொத்துக்களில் எனக்கு பாதி வேண்டும். அது மட்டுமல்லாது எனது மகளுக்கு இழப்பீடாக உனது சொத்திலிருந்தும் பாதியும் வேண்டும். அனைத்தையும் கொடுத்துவிட்டால் உனக்கு விவாகரத்து தருகிறேன் என மிரட்ட ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் எனக்கும் புரிந்தது, அவர்கள் சொத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று. நானும் விடவில்லை. சில மாதங்களாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு சாதகமாகவே தீர்ப்பும் வந்தது. பரம்பரை சொத்துக்கள் இல்லாமல் அனைத்தையும் எனது அப்பா ஒருவரே சம்பாதித்து இருந்ததாலும், அனைத்து சொத்துக்களையும் அப்பா என் பெயரில் எழுதி வைத்து இருந்ததாலும் யாருக்கும் பாகப்பிரிவினை கொடுக்க வேண்டியது இல்லை என்றும், அது மட்டுமல்ல, மனைவியின் நடத்தை சரியில்லாததாலும் அவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்தார் என்று உறுதி செய்யப்பட்டதாலும் அவருக்கும் எந்த இழப்பீடும் கொடுக்க வேண்டியது இல்லை என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நானும் அப்பொழுதுதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன். ஒரு பெரிய ஆபத்து என்னிடமிருந்து விலகியதாக நினைத்தேன். அதுவும் எனது அப்பாவால். நானும் சற்றும் யோசிக்கவில்லை. அங்கு எனக்காக இருந்த அனைத்து சொத்துக்களையும் நல்ல விலைக்கு விற்றேன். எனக்கு அந்த ஊரில் இருப்பதற்கு பிடிக்கவில்லை. பெரிய நகரத்திற்கு சென்று இருக்கும் பணத்தை வைத்து வியாபாரத்தை கவனித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். நான் ஊரை விட்டு வரும்பொழுது கூட அத்தை என்னிடம், நீங்கள் சொன்னது போலவே அந்த வீட்டையாவது கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் எதற்கும் செவி சாய்க்கவில்லை. எனக்கு அப்பொழுதெல்லாம் எனது அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் துரோகம் செய்தது மட்டுமே ஞாபகம் வந்தது. நான் அப்பொழுதே அவரிடம், எனக்கும் உங்களுக்கும் இனி எந்த உறவும் இல்லை, எதை கேட்டும் என்னிடம் வரவும் வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டு நான் நினைத்தது போலவே நகரத்திற்கு வந்துவிட்டேன். இங்கு வந்து எனக்கென வியாபாரத்தில் தனி இடத்தை பிடித்தேன். முன்பு இருந்ததை விட பணத்தை அதிகமாகவே சம்பாதிக்கவும் ஆரம்பித்தேன். நானும் எனது வாழ்க்கை இப்படியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக திருமணம் செய்து கொள்ளவும் நினைத்தேன். அதற்காக தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்து ஒரு நல்ல பெண்ணாக பார்க்கவும் தொடங்கினேன். ஒரு கட்டத்தில் நான் தேடிய பெண்ணும் கிடைத்தாள். அவளின் பெயர் மீரா. நானும் என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் அவளிடம் தெரிவித்து திருமணமும் செய்து கொண்டேன். அவளும் என் மேல் பாசமாக இருந்து என்னையையும் எனது நிர்வாகத்தையும் கவனித்து கொண்டாள். எங்களின் அன்பிற்கு அடையாளமாக 2 குழந்தைகளும் பிறந்தது. என் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறத் தொடங்கியது. குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் நினைக்கும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான், நான் எனது அப்பாவை போல் இருக்கக்கூடாது என்பதுதான். அதற்காக குடும்பத்திற்கு என்று நிறைய நேரங்களை செலவழித்து அவர்களுடன் சந்தோஷமாக காலத்தை கழித்து வருகிறேன். நன்றி.